ஐஸ்வர்யா ராய் திடீர் விவாகரத்து. இனி நீ எனக்கு தேவையில்ல. நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கும் அவரோட கணவர் அபிஷேக் பச்சனுக்கும் இடையில விவாகரத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் பாலிவுட் பக்கம் அதிகமா பேசப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு. தொடர்ந்து தமிழ் சினிமாவிலேயே ஏகப்பட்ட விவாகரத்து பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கக்கூடிய இப்போ பாலிவுட்லயும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இத்தனைக்கும் அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் பல வருஷங்கள் நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்த ஜோடிகள் தான். ஆனா அவங்க குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா பேச்சுக்கள் இருக்குது. இது பத்தி சமீபத்துல அம்பானி கல்யாணத்துல அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் கலந்துகிட்டப்போ இந்த சர்ச்சை இன்னும் அதிகமா பேசப்பட்டுச்சு. இது பத்தி பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சொல்லும்போது, அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் விவாகரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து ஐஸ்வர்யா ராய்க்கும் அவங்களோட மாமியாரான ஜெயா பச்சனுக்கும் இடையில பிரச்சனைகள் இருந்துட்டு வந்துச்சு. அதனாலதான் அதுக்கப்புறம் அபிஷேக் பச்சனோட தனியா வீடு எடுத்து தங்கிட்டு வராங்க. அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கும் போது கூட ஐஸ்வர்யா ராய் அந்த வீட்டுல இருக்கல. அதுக்கு பின்னாடி இப்போ அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் இடையில கூட பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு வருது. இதனால சமீப காலமா அவங்க போகக்கூடிய விழாக்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யா ராய் தனியாவும் அபிஷேக் பச்சன் தனியாவும் போயிட்டு வராங்க. சமீபத்துல நடந்த அம்பானியோட வீட்டு விசேஷத்துக்கு கூட அப்படிதான் ரெண்டு பேரும் தனித்தனியா போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராய் ஹிந்தியில பிரபல நடிகையான ரேகா கிட்ட நட்பு பாராட்டி வராங்க. ஏற்கனவே நடிகை ரேகாவுக்கும் ஜெயா பச்சனுக்கும் இடையில பிரச்சனைகள் இருந்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி செய்யறாங்க அப்படின்னு கேள்வி வருது. அதே மாதிரி விவாகரத்து பத்தி ஒரு எழுத்தாளர் போட்ட பதிவுக்கு லைக் கொடுத்திருக்கிறாரு அபிஷேக் பச்சன். இதுவும் ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு நடுவுல அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஐஸ்வர்யா ராய் வந்தப்போ அவங்க சல்மான் கானோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டதா ஒரு போலி புகைப்படத்தை வைரல் ஆக்கிட்டாங்க. இது ஐஸ்வர்யா ராய்க்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு குழந்தைக்கு தாயான என்ன பத்தி இப்படி தவறான அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு இது பத்தி எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க ஐஸ்வர்யா ராய். இதனால சமீப காலமா இந்த விஷயம் அதிகமா பேசப்பட்டு வருது. ஆனா இவங்க விவாகரத்து செஞ்சுக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறது அவங்களே வெளிப்படையா சொன்னா மட்டும்தான் உறுதியா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபிதா ஜோசப். சமீப காலமாவே பாலிவுட் திரைத்துறையில ஐஸ்வர்யா ராய் அப்புறம் அபிஷேக் பச்சனோட விவாகரத்து தொடர்பான பேச்சுக்கள் தான் அதிகமா போய்கிட்டு இருக்கு. முக்கியமா பாலிவுட் முழுக்கவும் இதுதான் இப்போ பேசு பொருளா இருக்கு. சமீபத்துல ஆனந்த் அம்பானியோட கல்யாணம் நடந்தப்போ அந்த கல்யாண விழாவுக்கு ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் தனித்தனியா வந்திருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்த ஜோடிகள் எல்லாமே சேர்ந்து வந்தப்போ இவங்க மட்டும் தனித்தனியா வந்திருந்தாங்க. இந்த திருமண விழா மட்டும் இல்லாம சமீபத்துல நடந்த நிறைய விழாக்களுக்கு அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் தனித்தனியா வந்துதான் கலந்துகிட்டு இருக்காங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்களா அப்படிங்கிற பேச்சு பாலிவுட் சினிமாவில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சமீபத்துல ஒரு எழுத்தாளர் விவாகரத்துக்கு ஆதரவா போட்டிருந்த பதிவுக்கு லைக் பண்ணியிருந்தாரு அபிஷேக் பச்சன். அதை தொடர்ந்து அபிஷேக் விவாகரத்துக்கு தயாரா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் எழுந்துட்டு வந்துச்சு. ஆனா குடும்பத்திலயும் இது சம்பந்தமா தகராறு இருந்ததுதான் இப்போ இவங்களோட பிரிவுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதுல அவர் சொல்லும்போது அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அமிதாப் பச்சனுக்கு விருப்பமே இல்ல. ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் கல்யாணத்துக்கு முன்னாடியே விவேக் ஓப்ராய், சல்மான் கான் மாதிரியான நடிகர்கள் கூட உறவில் இருந்தாங்க. இதனால விருப்பம் இல்லாவிட்டாலும் தன்னோட மகன் ஆசைக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு பின்னாடியும் ஐஸ்வர்யா ராய முழுசா அவரு ஏத்துக்கவே இல்ல. இதுக்கு நடுவுல மும்பைல ஒரு பெரிய சொகுசு வீட்டை கட்டி இருக்கிறாரு அமிதாப் பச்சன். பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த வீட்டை அமிதாப் பச்சன் தன்னோட மகள் ஸ்வேதா நந்தாவுக்கு கொடுத்துட்டாரு. இது ஐஸ்வர்யா ராய்க்கு அதிக கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதனாலேயே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய யார்கிட்டயும் பேசாம தனியா இருந்துட்டு வர்றதா சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு நடுவுல நடிகர் அபிஷேக் பச்சன் வேற ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்கிறதாவும் பேச்சுக்கள் இருக்குது. இதுவும் குடும்பத்துல விரிசல் ஏற்பட காரணமா இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் சேர்த்துதான் இப்போ ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் பிரியறதுக்கு அவங்க முடிவெடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது.